அனைவருக்கும் வணக்கம். மீனம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் மீனம் ராசி கூட பேர இருக்கின்ற ரேவதி நட்சத்திர நண்பர்கள் 4 பாதங்கள்காரங்களுக்கும் நம்மளுடைய ராகு கேது பயிற்சி மூலமாக எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்கள்காரமே நம்மளுடைய மீனம் ராசி கூட தான் பேராவீங்க. மீனம் ராசியோட அதிபதி குரு பகவான். நீங்கள் வேண்டி வாங்க வேண்டிய கடவுள் தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க. ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி புதன் பகவான், ராசி அதிபதி குரு பகவான், நவாம்ச அதிபதி குரு பகவான். ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி புதன் பகவான், ராசி அதிபதி குரு பகவான், நவாம்ச அதிபதி சனீஸ்வரர் பகவான். ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி புதன் பகவான், ராசி அதிபதி குரு பகவான், நவாம்ச அதிபதி சனீஸ்வரர் பகவான். ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி புதன் பகவான், ராசி அதிபதி குரு பகவான், நவாம்ச அதிபதி குரு பகவான். ஓகேங்களா. இப்போ ராகு கேது பயிற்சி இந்த பிளவு வருடம் பங்குனி மாதம், அதாவது ஏப்ரல் 12ஆம் தேதி நடக்க போகுதுங்க. அப்போ ராகு பகவான் நம்மளுடைய ரிஷப மனையிலேருந்து மேஷ மனைக்கு பயிற்சி ஆகிறாரு. நெக்ஸ்ட் கேது பகவான் விருச்சிக மனையிலேருந்து துலாம் மனைக்கு பயிற்சி ஆகிறார். இதன் மூலமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு ராகு பகவான் 2வது வீடான குடும்ப ஸ்தானத்தில் அமர்றாருங்க. மற்றும் கேது பகவான் 8வது வீடான ஆயுள் ஸ்தானத்தில் அமர்றாரு. ராகுவோட பார்வை உங்களுடைய 4வது வீடான தாயார் ஸ்தானத்தில் விழுது மற்றும் 8வது வீடான ஆயுள் ஸ்தானத்தில் விழுது. இது கூடயே 12வது வீடான விரய ஸ்தானத்தில் விழுதுங்க. அதே சமயம் கேது பகவானுடைய பார்வை 2வது வீடான தாயார் ஸ்தானத்தில் விழுது, 6வது வீடான நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்தில் விழுது மற்றும் இது கூடயே உங்களுடைய 10வது வீடான தொழில் ஸ்தானத்திலையும் விழுதுங்க. ஓகே, இப்போ ராகு கேது பற்றி ஒரு சின்ன பதிவு ஒன்று சொல்கிறேங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு பதிவிடும் போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக நம்மளால் தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. ஓகேங்களா. நிறைய பேர் ஒரு பெரிய கேள்வி ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பொதுவாக ராகு நம்மளுடைய சுயஜாதகத்தில் எந்த வீட்டில் இருந்தால் நல்லது நடக்கும், எந்த வீட்டில் இருந்தால் நல்லது நடக்காது அப்படின்ட்டு அதுக்கு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்றேங்க. நம்மளுடைய சுயஜாதகத்தில் ராகு பகவான் பொதுவாக 3, 6, 11 அல்லது 12 ஆகிய வீடுகளில் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்கள் கொடுப்பாரு அப்படின்றது ஐதீகங்க. அதே நம்மளுடைய சுயஜாதகத்தில் கேது பகவான் 9வது வீட்டில் இருந்தார் அப்படின்னா அவர் உங்களுக்கு வெளிநாட்டு சம்மந்தமாக, அதாவது வேலை சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி அல்லது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரிங்க, அல்லது உங்களுடைய ஃபேமிலி மூலமாக நீங்கள் அவ்வப்போது வெளிநாட்டுக்கு பயணம் செல்வதாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே குறிக்கிறது கேது பகவான் தான். அவர் 9வது வீட்டில் இருந்தார் அப்படின்னா நீங்கள் அதிகப்படியாக அயல்நாட்டு பிரயாணங்கள் செய்வது இருக்குங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ராகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுயஜாதகத்தில் 8வது வீட்டில் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஆயுள் ஸ்தானத்தில் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த்தில் கொஞ்சம் நிறைய இஷ்யூஸ் ட்ரிகர் பண்ணுவாருங்க. அதே சமயம் உங்களுக்கு சிறிதளவில் ஆக்சிடென்ட்ஸ் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது நீங்கள் பிரயாணம் பண்ணும்போது சிறிதளவில் உங்களுக்கு காயங்கள் அவ்வப்போது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு சிலர் தவறான செயல்களில் ஈடுபட்டுட்டு உங்களை ஜெயிலில் அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இது ராகு பகவான் உங்களுடைய 8வது வீட்டில் இருந்தார் அப்படின்னா இந்த மாதிரியான பலன்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவர் கூட மற்ற கிரகங்கள் யாருன்னா சேர்ந்திருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி கெடு பலன்கள் நீங்க கண்டிப்பா தப்பிச்சுக்கலாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கேது உங்களுடைய சுய ஜாதகத்துல அவர் 7வது வீட்டில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் ட்ரிகர் ஆகுங்க. முக்கியமாக பல் மற்றும் கண் சம்மந்தப்பட்ட வியாதிகள் அவ்வப்போது போய்கிட்டு இருக்கோங்க. சரிங்களா. இப்போ இன்னைக்கு காலையில் உங்களுக்கு பல் நல்லா இருக்கு, கண் நல்லா இருக்கு அப்படின்னா டக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சாயங்காலமே மறுபடியும் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இஷ்யூஸை ட்ரிகர் பண்ணுறது இவங்க 2 பேருடைய வேலைங்க, ராகு மற்றும் கேது. சரிங்களா. ப்ளஸ் கேது உங்களுடைய 7வது வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு தன லாபம் சற்று குறையுங்க. சரிங்களா. உங்களுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த தன லாபம் எல்லாமே கட்டுக்குள்ளே கொண்டு உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் ட்ரிகர் பண்ணி விட்டுருவாரு. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த தொழிலில் உங்களுக்கு லாபம் சற்று குறைவாகவே காணப்படுவதற்கு கேது பகவான் ஒரு சைடு அவர் சைடுலேருந்து வேலையை பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. சரிங்களா. இதுதான் ராகு மற்றும் கேது 8வது வீட்டில் இருந்தாங்க மற்றும் 7வது வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அதோடைய ஒரு பலன்கள்ங்க. நெக்ஸ்ட் ராகு மற்றும் கேது இவங்க 2 பேருக்குமே ஒரு சிறப்பு அம்சம் இருக்குங்க. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா நிழல் கிரகங்கள், அதாவது ஷேடோ கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த 12 வீடுகளில் ஒரு வீடு கூட இவங்களுக்கு சொந்தமான வீடே கிடையாதுங்க. இவங்க எந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்களோ அந்த வீட்டோட பலனை வந்து பிரதிபலிச்சுட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா, இதுதான் இவங்க 2 பேருடைய ஒரு வேலைங்க. நெக்ஸ்ட் ராகு கேது பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 18 மாதங்களுக்கு ஒரு வாட்டி வருங்க. இப்போ உங்களுக்கு வரப்போகிறது வந்து 18 மாதங்கள் இருக்க போகுதுங்க. அதாவது ஏப்ரல் 12 2022 உங்களுக்கு கரெக்டாக வந்து 18 மாதங்கள் வந்து இந்த ராகு கேது பயிற்சி வந்து நடக்க போகுதுங்க. ஓகே, இப்போ ராகுவுடைய ஒரு பெரிய தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொடுத்துட்டு கெடுப்பார். அதே கேத்துவோட ஒரு தன்மை வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்துட்டு கெடுப்பார். ராகு வந்து போகக்காரகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே கேத்து வந்து ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகு வந்து உங்களுக்கு இந்த 18 மாதங்களில் ஃபர்ஸ்ட் 9 மாதங்கள் வந்து நல்ல செல்வத்தை வந்து அள்ளி கொடுப்பாருங்க. சரிங்களா, நீங்கள் எதிர்பார்க்காத விதமாக உங்களுக்கு எல்லா வகையான செல்வத்தையும் அள்ளி கொடுப்பாரு. அதுதான் வந்து ராகுடைய ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிங்க. நெக்ஸ்ட் ராகு என்ன பண்ணுவார்னா செகண்ட் 9 months உங்களுக்கு இது வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து செல்வத்தை அள்ளி கொடுத்தாரோ அந்த செல்வத்தை எல்லாத்தையுமே வந்து திருப்பி எடுத்துக்க பார்ப்பாருங்க. ஆனால் அந்த திருப்பி அவர் எடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா அது உங்கள் கையில் தாங்க இருக்குது. நீங்கள் பணத்தை வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்து செலவிடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ராகுவால் வந்து எந்த ஒரு கெடு பலன்களும் செய்ய முடியாது. மற்றும் அவர் உங்களுக்கு கொடுத்த தன லாபத்தை வந்து அவரால் வந்து திருப்பி எடுத்துக்க முடியாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து தேவையற்ற செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சுருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு செகண்ட் 9 months வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண பணம் எல்லாமே வந்து உங்கள் கையிலேயே வந்து தங்குவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு நம்மளுடைய ராகு பகவான். மற்றும் அவர் கூடயே சேர்ந்து கேத்து பகவான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாரு அப்படின்றது தான் இதோடைய ஒரு பிரதிபலன்க. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து பொதுவாக வந்து குரு கூட சேர்ந்து இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகுவும் குருவும் ஒரே வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அது பேர் வந்து குரு சண்டால தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது குரு வந்து டோட்டலாவே வந்து அவருடைய பலத்தை வந்து இழந்துருவாருங்க. சரிங்களா, அவர் வந்து விரயஸ்தானத்துக்கு போயிடுவார். ஸோ இப்போ வந்து குருவால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு நல்ல பலன்களும் கொடுக்க முடியாது. அதாவது ராகு மற்றும் குரு 2 பேருமே ஒரே வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா. ஆனால் அதே சமயம் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குங்க. குரு வந்து தனியாக இருந்துட்டு ராகு தனியாக இன்னொரு வீட்டில் இருந்துட்டு ஆனால் குருவோட பார்வை வந்து 5ஆம் பார்வையாகவோ அல்லது 9ஆம் பார்வையாகவோ ராகுவை வந்து பார்த்தார் அப்படின்னா ராகுவால் குரு வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ராகு வந்து டோட்டலாக வந்து கட்டுக்குள்ளே வந்துடுவார். யாருன்னா குரு பகவான் கட்டுக்குள்ள ராகு பகவான் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாரு. அவரால் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு கெடுதலான விஷயங்கள் வந்து கண்டிப்பா செய்ய முடியாது அப்படின்றதான் இதோடைய ஒரு அர்த்தம்ங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே சமயம் ராகுவும் குருவும் தனிச்சையாக இருக்காங்க. ஆனால் ராகு வந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக குரு பகவானை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன். குரு பகவானுக்கு வந்து செயலில் இருந்து போயிடுவார். அவருக்கு வந்து பவர்ஸ் வந்து இருக்காதுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க காலகட்டத்தில் தான் வந்து இது வந்து உங்களுக்கு தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஆஸ்ட்ராலஜர்ஸ். அந்த தோஷத்தை வந்து நீங்கள் நிவர்த்தி பண்ணணும். அதாவது குரு பகவானுக்கு வந்து சக்தி வரணும் அப்படின்னா தான் வந்து நீங்கள் வந்து பரிகாரம் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீங்க. ஓகேங்களா, நார்மலாக பரிகாரம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நல்ல கிரகங்கள் ஒரு இடத்துல இருப்பாங்க. ஆனால் அவங்களால உங்களுக்கு நல்லது செய்ய முடியாத சூழலில் இருப்பாங்க. அப்போ நீங்கள் பரிகாரம் சொல்லிட்டு ஒன்று பண்ணீங்க அப்படின்னாலே தானாகவே அந்த பரிகாரத்து மூலமாக வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா, எல்லா கிரகங்களும் வந்து நல்ல பொசிஷன்ஸ்க்கு வந்துடுவாங்க. உங்களுக்கு இனிமேல் நடப்பவை எல்லாமே ஃபேவரபுளாக இருப்பதற்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பரிகாரத்துடைய ஒரு முக்கியமான ஒரு பிரதிபலன்க. ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு ராகு கேது இவங்க 2 பேருடைய அம்சங்களை பற்றி சொல்லிட்டோம். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றதும் சொல்லிட்டோம். முக்கியமாக இன்னொரு விஷயமும் இருக்குங்க. ராகு கேது கிட்ட ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ராகு கேது பயிற்சியின் போது எந்த அளவுக்கு வந்து மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணாமல் இருக்கீங்களோ அல்லது தவறான விஷயங்களை செயல்படாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களை நல்லபடியாக காப்பாற்றுவாங்க. அதே நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் கெடுதல் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் தவறான விஷயங்களில் ஈடுபட்டீங்க அப்படின்னாலும் இவங்க 2 பேருமே என்ன பண்ணுவாங்களா உங்களை மொத்தமாக அழிச்சிருவாங்க. இதுதான் வந்து ராகு கேதுடைய ஒரு தன்மைங்க. அதனால அந்த சமயத்தில் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கோமோ மற்றவங்களுக்கு வந்து எந்த ஒரு தீய செயல்களும் செய்யாமல் நம்ம எந்த அளவுக்கு வந்து அமைதியாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ராகு கேது 2 பேருமே சேர்ந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பலன்களை கொடுப்பாங்க அப்படின்றது தான் வந்து இதோடைய ஒரு எடுத்துக்காட்டுங்க. ஓகேங்களா, ஃபைன். இப்போ வந்து ராகு பகவான் வந்து உங்களுடைய 2வது வீட்டில் இருக்காருங்க. 2வது வீடுன்றது குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ரேவதி நட்சத்திர நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் வந்து அந்த அளவுக்கு எந்த ஒரு கெடுதலும் செய்ய மாட்டாரு. ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி புதன் பகவான் அப்படின்றதுனால பிளஸ் உங்களுடைய நவாம்ச அதிபதி சனீஸ்வரர் பகவான், ராசி அதிபதி குரு பகவான். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா குரு சனி இவங்க 2 பேருமே வந்து ராகு கேதுக்கு வந்து பகை கிரகங்கள் கிடையாதுங்க. அதனால வந்து இவங்க 2 பேருமே ராகு கேது அவங்க 2 பேருமே வந்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்யாம கூட இருக்கலாமே தவிர உங்களுக்கு கெடுதல் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து நம்மளால சொல்ல முடியாதுங்க. 100% உங்களுக்கு கெடுதலும் செய்ய மாட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி. ஓகேங்களா,
இப்போ வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ராகு வந்து உங்களுடைய 2வது வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய ஃபேமிலியில் இது வரைக்கும் வந்து உங்களுக்கு அவ்வப்போது வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கலாங்க. சரிங்களா? மறைமுகமாக நிறைய பிரச்சனைகளும் இருந்திருக்கலாம். இப்போ வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டு உங்கள் ஃபேமிலியில் வந்து பிரச்சனைகள் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல சூழல் வந்து ஏற்படுவதற்கு இது ஒரு நல்ல ஆரம்பமாக ராகுக்கு இது பயிற்சி கண்டிப்பாக இருக்குங்க. நெக்ஸ்ட் ராகு வந்து உங்களுடைய தாயார் ஸ்தானத்தை பார்க்குறாரு, அதாவது 4வது வீட்டை பார்க்குறாரு. ஸோ இதனால் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தாயாருக்கு வந்து சிறிதளவில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் ட்ரிகர் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூ வந்து சின்னதாக இருக்கும்போதே உங்களுக்கு தெரிந்த மருந்தகத்துக்கு அவங்கள அழைத்து செல்வதோ அல்லது உங்களுக்கு தெரிந்த மருத்துவரிடம் அவங்கள அழைத்து சென்று அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னாலே 100% வந்து அவங்க ஹெல்த்தில் வந்து எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் அவங்க வந்து சீரும் சிறப்புமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்காக நீங்கள் பண்ணுற எக்ஸ்பென்ஸ் வந்து விரைய செலவுகளில் முடிவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குங்க. நெக்ஸ்ட் ராகு வந்து உங்களுடைய 8வது வீடான ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறார். ஓகே, ஆயுள் ஸ்தானத்தில் ராகு இருந்தாலோ அல்லது பார்த்தாலோ கொஞ்சம் வந்து கடினமான பிரச்சனைகள் வந்து உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேர பிரயாணங்கள் அப்போவோ அல்லது பகல் நேரத்தில் நீங்கள் வெளியில் எங்கன்னா ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாலோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் வருவது மிகவும் குறைவாகவே காணப்படுங்க. சரிங்களா? எல்லாமே வந்து உங்கள் கையில் தாங்க இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அனைத்துமே வந்து நல்ல பலன்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் தவறான செயல்களில் எதனா ஈடுபடலாம்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு பிரச்சனையில் முடிவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்ல விஷயங்களில் ஈடுபடுறீங்களோ இந்த ராகுக்கு எது பயிற்சின் போது அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களும் கிடைக்குங்க. உங்களுக்கு எந்த ஒரு கெடு பலன்களும் நடக்காமல் இருப்பதற்கு ராகுக்கு எதோ அவங்க 2 பேருமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா? எல்லாமே வந்து நம்ம நடந்துக்கிற விதத்தில் தாங்க இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராகு பகவான் வந்து 12வது வீடான விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. அதாவது ஒரு விஷயம் இருக்குங்க, ராகு வந்து 12வது வீட்டில் இருந்தாலோ அல்லது 12வது வீடான விரயஸ்தானத்தை பார்த்தார் அப்படின்னாலோ எந்த ஒரு கெடு பலன்களும் நடக்காது. அதாவது நீங்கள்லாம் பயந்துருக்கலாம் ஒரு சிலர், ஓகே 12வது வீட்டை ராகு பகவான் பார்க்குறாரு அப்படின்னா நமக்கு விரய செலவுகள் ஏற்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் கூட இருக்கலாங்க. அது அந்த மாதிரி அர்த்தம் கிடையாதுங்க. எப்பவுமே வந்து ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ வந்து விரயஸ்தானத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து நீச்சம் பெற்றுவாங்க அப்படின்றது தான் ஒரு அர்த்தங்க. இப்போ நல்ல கிரகங்கள் அங்கே இருந்தாங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு விரை செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. ஆனால் ஒரு பாவ கிரகமோ அல்லது சர்ப்ப கிரகமோ அங்கே இருந்தாங்க அப்படின்னா அவங்க முடிஞ்ச வரைக்கும் விரை செலவை அவங்களே கட்டுப்படுத்துவாங்களே தவிர உங்களுக்கு எந்த காரணத்து கொண்டு விரை செலவுகள் ஏற்படுவதை கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மனதளவில் தைரியமாகவே இருக்கலாங்க. நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களை பொறுத்த வரைக்கும் விரை செலவுகள் அப்படின்றது இந்த ராகுக்கு எது பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக கட்டுக்குள்ள வருவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு மெடிசன் எக்ஸ்பென்ஸ் இது வரைக்கும் அதிகமாகிட்டு இருந்தது அப்படின்னா அந்த மெடிசன் எக்ஸ்பென்ஸ் வந்து கட்டுக்குள்ள வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ப்ளஸ் நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, அதில் உங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டம், நீங்கள் வந்து நிறைய லோன் அமௌண்ட்லாம் எடுத்துட்டீங்க, அதெல்லாம் திரும்பி செலுத்த முடியாத ஒரு காலகட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னாலும் இப்போ வந்து நீங்கள் அந்த லோன் அமௌண்ட் எல்லாமே செட்டில்மெண்ட் பண்ணிட்டு விரை செலவுகள் வந்து கண்டிப்பாக உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் அப்படின்றது தான் வந்து இதோடைய ஒரு முன் உதாரணங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கேத்து பகவான் உங்களுடைய ஆயுள் ஸ்தானமான 8வது வீட்டில் இருக்கார். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வெளியில் பிரயாணம் பண்ணும்போது, அதாவது வெளியூருக்கு போகிறீங்க அப்படின்னாலோ அல்லது வெளிநாட்டுக்கு செல்றீங்க அப்படின்னாலோ அல்லது இரவு நேரங்களில் பிரயாணம் பண்ணுறீங்க அப்படின்னாலோ நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து விரை செலவுகள் ஆவதை வந்து கண்டிப்பாக தவிர்க்க முடியும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறிதளவில் காயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அந்த காயங்களும் ஏற்படாமல் கண்டிப்பாக உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? அதனால் வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. இரவு நேர பிரயாணங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து வந்து பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா சிறிதளவில் உங்களுக்கு காயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. சரிங்களா? ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூவும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பணத்தை செலவிடுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 வாட்டி யோசிச்சுட்டு செலவு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விரைய செலவுகள் ஆவதுலேருந்து கண்டிப்பாக உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. அடுத்தது கேத்து பகவான் வந்து உங்களுடைய 6வது வீடான நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு.
சார். ஓகே ஃபைன். இப்போ இதன் மூலமாக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மறைமுகமாக வந்து தொழிலையோ அல்லது வேலை பண்ணுற இடத்துல எதிரிகள் வந்து இது வரைக்கும் இருந்திருப்பாங்க. இப்போ வந்து அவங்க எல்லாருமே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுகொள்ளக்கூடிய ஒரு அருமையான நேரம் வந்து இந்த ராகு கேது போயிடுச்சு உங்களுக்குங்க. சரிங்களா? இப்போ வந்து உங்களுடைய மறைமுக எதிரிகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 2 பேருமே வந்து காமிச்சு கொடுத்துருவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு மற்றும் கேது. இதன் மூலமாகவே நீங்கள் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள், எதிரிகளால் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக வந்து விடுபடுவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. ப்ளஸ் அதே சமயம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் யாரையுமே பகச்சிக்காம எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அமைதியாக போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. நீங்கள் சமுதாயத்தில் இருந்தாலும் சரி அல்லது வீட்டில் இருந்தாலும் சரிங்க. சரிங்களா? உங்களுடைய சொந்தக்காரங்களே உங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்க நிறைய பேர் எதிரிங்களாக இருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் மற்றவங்க கிட்ட தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்த வந்து ஷேர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து பாதியாக குறைஞ்சிரும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. அடுத்தது வந்து நம்மளுடைய கேத்து பகவான் வந்து 10வது வீடான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாருங்க. இதன் மூலமாக வந்து உங்களுக்கு தொழிலில் இது வரைக்கும் வந்து ஒரு சிலருக்கு வந்து நஷ்டம் ஏற்பட்டு வந்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கலாங்க. ஆனால் இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு இது வரைக்கும் ஏற்பட்ட நஷ்டத்துலேருந்து எல்லாமே வந்து நீங்கள் உங்களை வந்து கண்டிப்பாக சரி பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் வந்து இதோடைய ஒரு அர்த்தம்ங்க. சரிங்களா? 10வது வீடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ராகு மற்றும் கேது அவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபேவரபிள் பொசிஷன் கிடையாதுங்க. பட் ஆனாலும் அவங்க அதே சமயம் உங்களுக்கு கெடு பலன்களும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் வந்து குரு பகவான் அப்படின்றதுனால குரு, ராகு, கேது இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணுங்க. இவங்க 2 பேருமே வந்து எதிரி கிரகங்கள் கண்டிப்பாக கிடையாது. அதனாலேயே உங்களுக்கு வந்து எந்த ஒரு கெடு பலன்களும் கேது பகவானால் கண்டிப்பாக வராதுங்க. உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இனிமேல் நல்லாவே இருக்குங்க. இது வரைக்கும் வந்து நீங்கள் எதிர்பாராத லாபம் வந்து உங்கள் தொழிலில் வந்து இனிமேல் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக சொல்லாங்க. ஒரு சிலருக்கு வந்து நஷ்டம் வந்து ஏற்கனவே நிறைய ஏற்பட்டு வந்திருக்கும். இப்போ அந்த நஷ்டத்தெல்லாம் சரி செய்வதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு லாபம் வந்து சற்று அதிகமாகவே கிடைப்பதற்கு இந்த கேத்து பகவான் வந்து கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு சிலர் வந்து ஒரு அலுவலகத்தில் ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் ரொம்ப நாளாக வந்து சேலரி ஹைக்குக்காக காத்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு தற்சமயம் அதாவது கரெக்டான சமயத்தில் சேலரி ஹைக்கு கிடைக்காத ஒரு சூழல் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 100% வந்து உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மற்றும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த ஊருக்கே வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையால் சொந்த ஊருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்காத ஒரு காலகட்டமாக கூட இருந்திருக்கலாங்க. ஆனால் இந்த ஏப்ரல் 12, 2022க்கு பிறகு நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய சொந்த ஊருக்கே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு உங்களுடைய குடும்பத்துக்கு பக்கத்துலேயே நீங்கள் போயிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல சூழல் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுங்க. ஒரு சிலருக்கு வந்து இருக்க நண்பர்களிடம் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? அதே சமயம் வந்து உங்களுக்கு புதிதாக நண்பர்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. இப்போ நீங்கள் வந்து கணவன் மனைவியாக இருக்கீங்க. அதாவது ஒரு சிலருக்கு வந்து திருமணம் ஏற்கனவே முடிஞ்சிட்டு இருக்கும். நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 2 பேரும் இப்போ ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாலும் இப்போ மறுபடியும் நீங்கள் 2 பேரும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னா 100% நீங்கள் திரும்பி ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. மற்றும் ஒரு சிலர் வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து விவாகரத்தை வந்து ஆயிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து 2வது திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த ஏப்ரல் 12, 2022 அதாவது பிளவு வருடம் பங்குனி மாதத்துக்கு பிறகு வந்து நீங்கள் எதிர்பார்த்தபடி 2வது திருமணம் உங்களுக்கு கை கொடுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு நிச்சயமாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஒரு சில நண்பர்கள் வந்து இந்த கரோனா காலகட்டத்தில் வந்து வேலையை இழந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல தனலாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வேலை வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரியே வந்து உங்களுக்கு ஊதிய உயர்வு அதிகமாக கிடைச்சிட்டு கிடைக்கக்கூடிய வேலையினால உங்களுடைய தன லாபம் வந்து சற்று அதிகரிக்குங்க. இதனாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் மற்றும் விரைவு செலவுகள் எல்லாமே நீங்கள் கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாங்க. மற்றும் உங்களுடைய குடும்பத்தாரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட வந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்ட்டு நிச்சயமாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஒரு சிலருக்கு வந்து உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா லிட்டிகேஷன் இஷ்யூ வந்து கொஞ்சம் இருந்திருக்குங்க. இப்போ இந்த 18 மாதங்களுக்குள்ள உங்களுக்கு வந்து சாதகமாக வந்து பூர்வீக சொத்து வந்து கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அட்வொகேட்டை பிடிச்சிங்க அப்படின்னாலே 100% வந்து உங்களுக்கு சொத்து சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துட்டு சொத்து வந்து ஃபேவரபுளாக வந்து உங்களுக்கே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? முக்கியமான ஒரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருமண தடை. ஏகப்பட்ட பேருக்கு வந்து திருமண தடை வந்து இருக்குங்க. ஸோ உங்களில் வந்து ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி ஆஸ்ட்ராலஜர் கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை வந்து காமிச்சிருந்திருப்பீங்க. அவங்க வந்து சொல்லியிருந்திருப்பாங்க
உங்களுக்கு வந்து ராகு கேது தோஷம் வந்து இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சிலர் வந்து பரிகாரம் கூட ஏற்கனவே பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் பரிகாரம் பண்ணீங்க அப்படின்னா அந்த பரிகாரத்தோட பலன் வந்து எப்பவுமே வந்து ஒரு வருட காலத்துக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர அது ஃபுல்லாக கண்டினியூஸாக இருக்காதுங்க. சரிங்களா? எப்பவுமே ஒரு பரிகாரத்தோட எஃபெக்ட் வந்து ஹையஸ்ட் எஃபெக்ட் வந்து ஒரு வருட காலத்துக்கு மட்டும்தாங்க இருக்கும். இப்போ உங்களுக்கு ஏற்கனவே வந்து இந்த மாதிரி ராகு கேது தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இதில் பரிகாரம் பண்ணவங்க 1 இயர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் பரிகாரம் பண்ணுங்கள். அப்படி 1 இயர் ஆகாமல் இருக்கவங்களும் வந்து கண்டிப்பாக பரிகாரம் பண்ணுங்கள். எந்த மாதிரி பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேங்க. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காளஹஸ்தி அப்படின்ற கோவிலுக்கு போயிட்டு ஊர் பேரும் அதே தான், கோவில் பேரும் அதே தாங்க. நீங்கள் திங்கட்கிழமை முக்கியமாக போனீங்கன்னா ரொம்ப உகந்த நாளுங்க. திங்கட்கிழமை வந்து சிவனுக்கு வந்து ரொம்பவே சிறந்த நாள். அந்த கோவில் வந்து சிவன் கோவிலுங்க. நீங்கள் திங்கட்கிழமை காலையில் 7:30 மணிலேருந்து 9 மணிக்குள்ள, அதாவது ராகு காலம் வந்து 7:30 மணிலேருந்து 9 மணிக்குள்ள வருதுங்க. நீங்கள் அந்த சமயத்தில் வந்து ராகு கேது பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதே பிரகாரத்துக்குள்ள வந்து பாத்தாள கணபதி கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குங்க. அந்த கோவிலுக்குள்ள போயிட்டு விநாயகர் பெருமானை வேண்டி வணங்கிட்டு அதன் பிறகு வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா 100% அடுத்த ஒரு வருட காலத்துக்குள்ள உங்களுக்கு தடைப்பட்டு போயிருந்த திருமணம் வந்து நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மற்றும் ஒரு சிலருக்கு வந்து திருமணம் ஆயிட்டு 2 நாள் ஆயிடுச்சுங்க, எங்களுக்கு வந்து இன்னும் குழந்தைகளே கிடையாது, அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. 100% உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு, அதாவது இந்த புத்தாண்டு ஆரம்பத்திலே வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஒரு தடவை கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? அதன் பிறகு வந்து உங்களால் முடியும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு திங்கட்கிழமை காலையில் 7:30 மணிலேருந்து 9 மணிக்குள்ள நீங்கள் சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு ராகு காலத்தில் ராகு கேது பூஜை பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே 100% உங்களுக்கு அடுத்த 10 மாதத்துக்குள்ள ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ பிறப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்கு அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டவுட் ஒன்று இருக்குங்க. அதாவது படிப்பு வந்து எங்களுக்கு இது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்குங்க, படிப்பில் வந்து எங்களுக்கு சுமூகமான பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்தபடி படிப்பு வந்து இந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. சரிங்களா? நீங்கள் நல்லபடியாக படிச்சுட்டு நல்ல மதிப்பெண் எடுப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க படிப்பை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? நீங்கள் தேர்வில் வந்து நல்லபடியாக மதிப்பெண்கள் எடுத்துகிட்டு நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுவதற்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா? மற்றும் ஒரு சிலர் வந்து நாங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும், இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. நிச்சயமாக நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. இப்போ ஒரு சிலர் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இப்போ நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா 100% வந்து உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? ஓகே, மீனம் நட்சத்திர நண்பர்களே, மீனராசி நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம வந்து ரேவதி நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற பிளவு வருடம் பங்குனி மாதம் 12ஆம் தேதி நடக்கவிருக்கும் ராகு கேது பயிற்சி மூலமா எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி தெரியப்படுத்தியிருக்கணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே. தேங்க்யூ.